பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை நான் கேட்டேன். அவன் அழுறது எனக்கு கேக்குது அப்படிங்கிறார். ஆண்டவரே, அவன் அழுதது உங்களுக்கு கேக்குதுன்னா நீங்க எங்க போயிருக்கணும்? அவன்கிட்ட தான் ஆண்டவரே போயிருக்கணும். ஏன்டவரே அவகிட்ட வந்தீங்க? இது வேதனை மேல வேதனை இல்லையா? நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு காரியத்துக்கு அழுதுட்டு இருப்போம். நம்ம கிட்ட வந்துட்டு அங்க பாரு உங்கள்கிட்ட ஆராதிப்பா பாரு, அவ அழுற சத்தம் எனக்கு கேட்குதுன்னு கூட்டா நான் உங்கள்கிட்ட எதை கேட்டாதான் நீங்க போங்க ஆண்டவரே. ஆமே, நம்ம அழுகுதே அவருக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு ஆகாரே, உன்னை அழைத்தது உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கல்ல, உன்னை கொண்டு அவன் கண்ணீரை துடைப்பதற்கு. இந்த ஆகாருக்கு இப்ப உண்மையில ஒரு திராணியும் கிடையாது, ஒரு திராணி இல்ல. பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறதுக்கு கூட அந்த அம்மாக்கு என்ன இல்ல, திராணி இல்ல. ஆனா கர்த்தருடைய அழைப்பை பாத்தீங்களா? செடிக்கு கீழே பிள்ளை அழுது இவ கிட்ட வந்து நிக்கிறாரு. ஆமா, உன் கண்ணீர் இன்னும் மாறல, ஆனா திரும்ப திரும்ப கர்த்தர் உங்க கிட்ட வராருன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கொண்டு அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல ஆகாரே, ஆகாரே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்ல, பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் யார் பட்சத்துல நிக்கிறார் தெரியுமா? ஆகாரின் பட்சத்துல நிக்கிறார். அழுகிறவன் பட்சத்துல கர்த்தர் நின்று அநேக கண்ணீரை துடைக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.